ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 37வது வாரம் தான் பார்க்க போகிறோம். அதாவது 37வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 10th மந்த் ஆரம்பிச்சிருச்சுங்க. 10th மந்தோட ஃபஸ்ட்டு வீக் தான் இந்த 37வது வாரம். 37வது வாரத்துலேயே குழந்தை பிறந்துடும். குழந்தை டாக்டர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி 10 நாளைக்குள்ளேயும் பிறக்கும், பின்னாடி 10 நாளைக்குள்ளேயும் பிறக்கும். நீங்கள் எதையும் நினச்சி பயப்பட தேவையில்லை. நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. குழந்தை அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருங்க, எந்ததையும் நினச்சி கவலைப்படாதீங்க, கூலாக இருங்க, ஹாப்பியாகவே இருங்க. அப்போ தான் குழந்தை ஹாப்பியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை, நல்லா ஹாப்பியாக கூலாக இருங்க. உங்களுக்கு டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிவயிறும் முதுகு தண்டும் சேர்ந்து வலிக்கும். அதாவது விட்டு விட்டு தான் வலிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் வலிக்க ஆரம்பிக்கும். விட்டு விட்டு வலித்து அப்புறம் தொடர்ச்சியாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வலிக்கும். சில பேர்த்துக்கு இந்த வலி இருக்காது, சில பேர்த்துக்கு வலி இருக்காது, டேட்டு வந்துடும். டேட்டு தள்ளியே போயிடும், ஆனால் வலி வராது. அதுக்கு ஒருவேளை அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும், ஆனால் வலி வரல அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஊசி போட்டு பெயின் வர வச்சுருவாங்க. நீங்கள் எதையும் நினச்சி பயப்படாதீங்க. இந்த வீக்லேருந்து குழந்தை பிறக்க சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.